விளையாட்டுத் துறையில் உலக அளவில் சாதனைகள் பெற்றிட 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்கள் கல்வியில் மேம்பட நம்பிக்கை இல்லம். பல கோடி பெண்களின் அண்ணனாக தன் தங்கை குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதி. அதேபோல் வேளாண் பட்ஜெட்டில் 15 கோடி ரூபாய் செலவில் வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி, 4.6 கோடி ரூபாய் செலவில் 5 வேளாண் பொறியியல் கல்லூரி பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அமைச்சர் அவர்களுக்கு அதில் ஒரே ஒரு பொறியியல் கல்லூரி மற்றும் பயிற்சி மையத்தை அளித்திட வேண்டும் என்று கொள்கிறேன். குறிப்பாக போலூர் தொகுதியில் கரும்பு விவசாயம் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் கரும்பு விவசாயத்தையும் கரும்பு விவசாயிகளையும் கண்டு கொள்ளாமல் விட்டது விளைவு தனியார் தரங்களை கோடிக்கணக்கான கரும்பு விவசாயிகளின் பணம் நிலுவையில் இருக்கிறது. இந்த கரும்பு விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டத்திற்கு வேளாண் பட்ஜெட்டில் 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை, இலவச மின்சார திட்டத்திற்கு 7432 கோடி, வீட்டு தோட்டம் திட்டம் என விவசாயிகளுக்கான திட்டங்களை தீட்டி தளபதி அடுத்த பிறவியில்தான் ஒரு விவசாயிக்கு பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இப்படி விவசாயிகளுக்கு சிறப்பான பட்ஜெட்டை கொடுத்து ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலும் மகனாக பிறந்தார் என்றாலும் மிகையல்ல. கடந்த நாட்களில் பட்ஜெட் குறித்தான விவாதத்தின் போது திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகளுக்காக உழைத்ததாக கூறி வானத்தை மின்னலை வீங்கினோம் என்றெல்லாம் பாட்டு பாடினார். கடந்த ஆட்சியின் முடிவில் உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன். உட்காருங்க. மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் பேச